ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு தட்சிணாமூர்த்தி பகவான் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய சக்ரு சுக்கர சனிப்பேச்சராகவே கேதவே நமக. ஓம் முருகா சரவண பக குகாய நமக. உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலை நிறைய பேர் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மே 2024க்கான ரிஷப ராசிக்கான மாத பலன்களை பார்க்குறோம். இந்த மாத பலன்களில் முதல்ல கிரக நிலைகள், அதனால் நமக்கு வரக்கூடிய மாறுதல் என்னென்ன மாற்றங்கள் நம்ம ராசிக்கு வருது, நமக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது, அந்த மாதிரி பலன்களை பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது அந்த ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு உண்டான சுப அசுப யோக நாட்களை பார்க்குறோம். ஏன்னா கிரகங்கள் நட்சத்திரங்களின் வழியாகத்தான் நமக்கு அந்த பலன்களை கொடுக்குது. ஒவ்வொரு கிரகங்களும் நட்சத்திரங்கள் ஒவ்வொரு பாதசாரத்தின் வழியாக போகிறப்ப தான் அந்த பலன்கள் மாறுது. அப்போ அந்த வகையில் நம்ம நட்சத்திரங்களுக்கு உண்டான வழிபாடுகளையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் விட இந்த குரோதி வருடத்தில் மந்திரியா சனி பகவானே இருக்கிறதுனால உங்க ராசிக்கு தர்மாதிபதியாகவும் சனி பகவானே வர்றதுனால இந்த ஆண்டு சனி பகவானுடைய வழிபாட்டோட குலதெய்வ வழிபாடு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகப்படுத்துறீங்களோ அவளுக்கு அவ்வளவு உங்களுக்கு வாழ்க்கையில மிக சிறப்பான பலன்கள் தடையில்லாம கிடைக்கும். சரி நண்பர்களே, வாங்க உள்ள பலன்களை பார்க்க போலாம். இந்த மாதம் ஆரம்பத்திலேயே உங்களுடைய சுகஸ்தானாதிபதி, வண்டி வாகன வீடு யோக தாய்க்குண்டான சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சிருக்கிறார். எப்போ வரைக்கும்? மே 14ஆம் தேதி வரைக்கும் உச்சம் அடைஞ்சிருக்கிறார். அப்ப அந்த 12ஆம் இடத்துல சுகஸ்தானாதிபதி இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சுகமான சுப செலவுகள், வீட்டில் சுப செலவுகள். எந்த மாதிரியான சுப செலவுகள் அப்படின்னா, பூர்வீக சொத்துக்கள்னால உங்களுக்கு ஒரு நிறைந்த ஆதாயம் கிடைக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு நிம்மதி கிடைக்கிறது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கிறது, அதற்கான செலவு. இந்த மாதிரியான ஒரு சுப செலவுகள். ரெண்டாவது, அது 12ஆம் இடத்துல அவர் சுகஸ்தானாதிபதி 12ஆம் இடத்துல வர்றதுனால தூர பயணங்களால, நெடுந்தூர பயணங்களால வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் அப்படி இருக்கிறவங்களுக்கு, அதனால உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நிம்மதியான ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது. மே 14ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய சுகஸ்தானாதிபதி உங்க ராசிக்கே வர்றார். அதே சமயம் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிகமான 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம். திடீர்னு வரக்கூடிய தன வரவு, கோர்ட்டு வம்பு வழக்கு, இது எல்லாமே கலந்தது தான் அந்த 8ஆம் இடம். அதற்கும் லாபஸ்தானத்திற்கும் உண்டான குரு பகவான் உங்க ராசியிலேயே இருக்கிறார். அது மட்டும் இல்ல, 19ஆம் தேதி வரைக்கும், 19/5 வரைக்கும் உங்க ராசிநாதன் சுக்கிர பகவான், ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவான் உங்க 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு விரயஸ்தானத்துல, அயன சயன போகம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துல இருக்கிறார். அதனால உங்களுக்கு கொஞ்சம் பயணங்கள்ல கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். ஆனா 19ஆம் தேதிக்கு மேல உங்க ராசியில ஒரு அற்புதமான ஒரு இணைவு இருக்கிறது. குரு சுக்கிர இணைவு அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு தனவரவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது கூட சுகஸ்தானாதிபதியான சூரியனும் இணைந்து மே 8ஆம் தேதி ராசிக்கு 3ஆம் அதிபதியான சந்திரனும் உங்க ராசிக்கு வர்றார். அப்போ என்னன்னா, 3ஆம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதரம், தைரிய வீரிய, சிறுதூர பயணங்கள், மாற்றங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்ப இந்த காலகட்டத்துல இப்ப நீங்க வீடு மாத்தலாமா, அல்லது கடையை மாத்தலாமா, அல்லது வேற ஏதாவது மாற்றங்கள் நமக்கு தேவையா இருக்கா அப்படின்னா, நீங்க அதை மாற்றங்களை எப்ப செய்யணும் அப்படின்னா,
மே 4ஆம் தேதி உங்களுக்கு அற்புதமான ஒரு 4லிருந்து 6 வரைக்கும் நீங்கள் வீடு மாற்றுறது, கடை மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி, தன பஞ்சமஸ்தானாதிபதி 2க்கும் 5க்கும் உண்டான புதன் பகவான், அவர் புதன் லாபஸ்தானத்தில் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. அப்புறம் வக்கரம் அடைஞ்சதுனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படின்னா இல்லை. ஏன்னா அங்கே ஏற்கனவே ஒரு இன்னொரு வக்கர கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாடு யோகம், வெளியூரில் வெளிநாட்டில் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல தனவரவு உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அதே மாதிரி அவரை அவங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான், உங்கள் கால புருஷனுக்கு 5ஆம் அதிபதி, உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு, அவரும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் வர்றார். மே 10ஆம் தேதிக்கு மேலே விரயஸ்தானத்துக்கு வர்றார். விரயஸ்தானம்ங்கிறது அயன சயனம் போகும். ஆக நீங்கள் குடுக்கல் வாங்கல்ல மட்டும் கொஞ்சம், ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறதுனால, கேது பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் குடுக்கல் வாங்கல்ல எப்பயுமே டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து போட்டுக்குங்க. உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் பூர்வனி புத்திரஸ்தானத்தையும், 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம், கூட்டு தொழில், வியாபாரம், நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தையும், பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தையும், 9ஆம் இடம் தான் தந்தையினுடைய ஸ்தானம், ஆன்மீக பெரியவர்களை சந்திக்கக்கூடிய ஸ்தானம், உயர்கல்விக்கு உண்டான ஸ்தானம், நெடுந்தூர பயணங்களுக்கு உண்டான ஸ்தானம், இப்படி நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம். இந்த 3 இடங்களுக்கும் குருபார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் தந்தையினால, பூர்வீக சொத்துக்கள்னால எல்லாமே உங்களுக்கு அற்புதமா ஒரு சூப்பரான ஒரு மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. உங்க ராசிக்கு உண்டான சந்திராஷ்டமத்தை பார்த்துக்கலாம். உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அப்படின்னா 25/5/24 காலை 10:36 இருந்து 27/5/24 மாலை 4:05 வரைக்கும் சந்திராஷ்டம தினம். கார்த்திகை 2, 3, 4 வாதங்களில் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் மே 1, 5, 7, 10, 12, 14, 16, 17, 19, 21, 24, 26, 28 ஆகிய தினங்கள் சுப தினங்கள். அசுப தினங்கள் அப்படின்னா மே 3, 11, 13, 15, 27, 30 ஆகிய தினங்கள் இந்த அசுப தினங்கள். இந்த அசுப தினங்கள்ல புதிய முயற்சிகளை கைவிட்டுருங்க. ஏன்னா அது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய நாட்கள். அதுக்கு அடுத்தது யோக நாட்கள் மே 17, 21, 24. இப்போ கார்த்திகையில பிறந்தவங்க யாரை வழிபடணும் அப்படின்னா, உங்க நட்சத்திரத்திற்கு உண்டான தெய்வமான முருகனையும் அக்னி தேவதையும் நீங்க வழிபடணும். அதே மாதிரி ரிஷப ராசிக்கு உண்டான தேவதை அப்படின்னா மகாலட்சுமி தான் ரிஷப ராசிக்கு உண்டான தேவதை. ஆக மகாலட்சுமியினுடைய வழிபாடும் முருகனுடைய வழிபாடும் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். அதை தவிர இந்த ரிஷப ராசிக்கு இப்ப இந்த மாதம், இந்த ஆண்டு குரோதி ஆண்டுல சனி பகவானே, தர்ம கர்மாதிபதிக்கு உண்டான சனி பகவானே மந்திரி வர்றதுனால குலதெய்வ வழிபாடும் சனி பகவானுடைய வழிபாட்டை சேர்த்துக்கிங்க. ரொம்ப அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமையும். அடுத்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான சுப தினங்கள் மே 2, 6, 8, 11, 13, 15, 17, 18, 20, 22, 25, 27, 30 ஆகிய தினங்கள் சுப தினங்கள். அசுப தினங்கள் அப்படின்னா தவிர்க்க வேண்டிய நாட்கள் மே. புதிய முயற்சிகள் தவிர்க்க வேண்டியதுனா அதுக்கு நம்ம செய்கிற வேலைகளை செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு இல்லை. புதிய முயற்சிகள்ல கொஞ்சம் விழிப்புணர்வா நம்ம இருந்துக்கணும். அல்லது அந்த நாளை கடந்து வேற நாள்ல நம்ம செஞ்சுக்கலாம். அப்போ அசுப நாட்கள் அப்படின்னா மே 4, 12, 14, 16, 28, 31. யோக நாட்கள் அப்படின்னா மே 1, 22, 25, 29. இதுல குறிப்பிடாத நாட்கள் அப்படின்னா இது மத்தியம பலனை கொடுக்கக்கூடிய நாள். சுப நாளும் இல்லை, அசுப நாளும் 2 கலந்த மாதிரி வரும்.
அதனால அந்த நாட்களை வந்து நம்ம இதில் கொடுக்கறது இல்லை. அடுத்தது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ரோகிணியில் பிறந்தவங்க ஸ்ரீ கிருஷ்ணனுடைய வழிபாடும் பிரம்மாவனுடைய வழிபாடும் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியையும் குடும்ப நிம்மதியையும் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வங்கள். அடுத்தது இந்த ராசிக்கு உண்டான தெய்வமான மகாலட்சுமி. அப்போ நீங்கள் யாரை வழிபடணும்னா கிருஷ்ணர் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, பிரம்மா வழிபாடு, இந்த மூன்றையும் நீங்கள் தொடர்ந்து லைஃப் லாங் எப்பயுமே தொடர்ந்து ஏதோ ஒரு தேதியிலையோ மாசத்துல ஒரு நாளோ எப்படியோ ஒன்று நீங்கள் தொடர்ந்து வழிபட்டுட்டு வர்றப்ப உங்களுக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்கி ஒரு சுபிட்சமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அடுத்தது மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுப நாட்கள் மே 3, 7, 9, 12, 14, 16, 18, 19, 21, 24, 26, 28, 31 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் மே 1, 5, 13, 15, 17, 29 ஆகிய நாட்கள் அசுப நாட்கள். யோக நாட்கள் மே 24, 26. நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று கேட்டு, இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். இன்னும் சிறப்பான பலன்கள் வேறு மாதிரியெல்லாம் கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சியில் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரியும் உங்களுக்கு பலன்கள் வழங்கப்படும். நன்றி.